மதிமுக தலைமை அலுவலகத்திற்கு பேசுவதற்கு சக்தி இருக்குமேயானால் தலைவர் வைகோ அவர்கள் அந்த தாயகத்தில் அமர்ந்து கொண்டு 1000 முறை ஓங்கி ஓங்கி அந்த மேசை அடித்து சத்தியமாக என் குடும்பமோ என் மகனோ அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று அடித்த சத்தியங்கள் இன்னும் உயிர்ப்போடு இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எங்களை பொறுத்தவரை அந்த எண்ணங்கள் எதுவும் இப்பொழுது எப்பொழுதும் இருக்காது. நிரந்தர பொதுச் செயலாளர் நிரந்தர பதவி என்பது இங்கு எப்பொழுதுமே இருக்கப் போவதில்லை. தோழர்கள் ஒன்றிணைந்து இத்தனை முறைதான் ஒருவர் இந்த பொறுப்பில் நீடிக்க முடியும் என்கின்ற முடிவோடு தான் நாங்கள் களத்தில் வருகிறோம். எனவே அதை சார்ந்து சட்டத்திட்டங்கள் உருவாக்குகின்ற ஒரு குழுவும் 20ஆம் தேதி அமைக்க இருக்கிறோம். இது ஒரு ஜனநாயக பூர்வமான அமைப்பாக இருக்கும். நிச்சயம் மதிமுக எப்படி சர்வதிகார போக்கில் திசை மாறியதோ அதை போன்று அல்லாமல் நாங்கள் ஒரு ஜனநாயக பூர்வமான பண்பு நிலை உள்வாங்கிதான் எங்களுடைய அமைப்பை நிச்சயம் உருவாக்குவோம். அதில் வெற்றியும் பெறுவோம். எதிர்காலம் இது குறித்து பேசும். பாஜக மத சார்ந்த விஷயங்களை நாம அவ்வளவு சொல்லணும். ஆனா இதே இது வாரிசு அரசியல் உள்ளவங்கலாம் எவ்வளவு அடிச்சுக்கிட்டாலும் ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்குது இல்ல அந்த அரசியல்ல. இந்த வித்தியாசத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு இயக்கம் என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக மாறுகின்ற போது அதிலிருந்து அந்த இணைப்பு நீங்க சொல்வதை போல் இருப்பது உண்மைதான். ஆனால் ஒரு ஜனநாயக அமைப்பில் அப்படிப்பட்டது ஆரோக்கியமான ஒன்று அல்ல என்பதுதான் உளவியல் ரீதியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நீங்கள் சொன்னதை போன்று பாரதிய ஜனதா கட்சி மதவாத சிந்தனை கொண்டவர்கள் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். மதவாதம் ஜனநாயகத்துக்கு எதிரானது. அது ஒரு பொதுவான கருத்தாக இருக்கிறது. பொதுவான கருத்தாக இருந்தாலும் மதவாதம் என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. காரணம், அங்கே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, சாதிய வேறுபாடுகள் இருக்கிறது, மதல் மோதல்களை உருவாக்குகின்ற இயக்கமாக இருக்கிறது. ஜனநாயகம் அப்படி அல்ல. அனைவரும் சமமாக பார்க்கின்ற ஒரு கூறில் நாங்கள் இருக்கின்றோம். இங்கே ஆண்டாண்டு அடிமைத்தனம் கிடையாது, சாதி மத வேறுபாடுகள் கிடையாது. இப்படிப்பட்ட நிலைமையில் ஜனநாயகம் தான் சரியான பாதையை நோக்கி செல்லும். எனவே அந்த ஜனநாயக பாதையை தேர்வு செய்கின்றதாகத்தான் நாங்கள் எப்பொழுதுமே உறுதியாக நிற்கின்றோம். சட்டமன்ற தேர்தல் உங்களுக்காக தொகுதியை வாங்கி கொடுத்தார். நிச்சயமா வாங்கி கொடுத்தார். சத்யா போட்டியிடுவதற்கான வாய்ப்பெல்லாம் கொடுத்தார். 14 நீங்க நாடாளுமன்ற தேர்தலாம் போட்டியிடுறீங்க. பலபுறம் வாய்ப்பு கொடுத்தாரு. உங்களுக்குள்ள விரிசல் எங்க சார் வருது? இந்த மாதிரி சத்யா சட்டமன்றத்துக்கு போகல நான் விருப்பப்பட்டேன் அப்படின்னா சொல்லியிருக்காரு பலமுறை. 32 ஆண்டு கால என்னுடைய அறம் சார்ந்த அரசியலில் 28 ஆண்டு காலம் ஒரு நெடிய அரசியல் பயணத்தை தலைவர் வைகோ அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் நன்றியோடு எப்பொழுதுமே நினைவு கூறுவோம். என்னுடைய அரசியல் என்பது, என்னுடைய முகவரி என்பது தலைவர் வைகோ என்பதை நான் இப்பொழுதும் சொல்வேன், எப்பொழுதும் சொல்வேன். எப்பொழுது அவருடைய மகனை அரசியல் கொண்டு வந்தாரோ அப்பொழுது குடும்பத்துடைய நெருக்கடி ஏற்பட்டதின் காரணமாக என்னை அலட்சியப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, விலக்கி வைப்பது என்று தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வந்தது. மகன் குறைந்தபட்ச ஜனநாயக பண்பு நலன் இல்லாதவர், அரசியல்படுத்தப்படாதவர், வலதுசாரி கார்ப்பரேட் சிந்தனை கொண்டவராக நாக்பூர் ப்ராடக்ட் போன்று அவர் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவேதான் எல்லா நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தே அவருடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கிறது என்பது அனைவரும் பார்த்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. எனவே 4 ஆண்டுகளாக அவருடைய நெருக்கடியின் காரணமாக தலைவர் வைகோ அவர்கள் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். குறைந்தபட்சம் நான் லண்டனில் இருந்து அங்கே சென்று லண்டன் பாராளுமன்றம் என்று சொன்னால் அந்த முழுமையான அவை அல்ல, மக்களவையோ அல்லது பிரபுக்கள் அவையிலோ அல்ல, அது ஒரு சிறப்பு அவையில் நான் பேசுகிறேன். அடுத்து ஈழத்தமிழுக்கு சொந்தமான 108 ஏக்கரில் வாங்கி இருக்கின்ற உலகத்தமிழ் வரலாற்று வளாகத்தில் கட்சி வேட்டி கட்டி கருப்பு துண்டு போட்டு தலைவர் வைகோ அவர்களை நான் அங்கே பிரதிபலிக்கிறேன் என்று அங்கே இருப்பவரும் சொன்னார். தலைவர் வைகோ குறித்து நான் பேசியிருக்கிறேன். அவர் செய்திருக்கின்ற ஈழத்தமிழர் போராட்டங்களை பற்றி பேசியிருக்கிறேன். இதே பாராளுமன்றத்தின் சிறப்பு வகையில் எங்கள் தலைவர் வைகோ பேசியிருக்கிறார் என்பதையும் நான் பேசியிருக்கிறேன். இப்படி நான் பேசிவிட்டு வருகின்ற போது பொதுக்குழு நடக்கிறது ஈரோட்டில். ஆனால் இதுவரையும் இல்லாத ஒரு முன்மாதிரியாக முதலாக தலைவர் வைகோ மட்டுமே பேசி அந்த பொதுக்குழுவில் நிறைவு செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு இயக்கம் ஜனநாயக பண்பிலிருந்து அது ஒரு சர்வதிகார பாசிச திசையை நோக்கி செல்கிறது என்பதுதான் நான் உள்வாங்கிய ஒன்றாக இருக்கிறது.
எப்பொழுது தலைவர் வைகோ அவர்கள் ஜூலை மாதம் 9ஆம் தேதி என்னை ஒரு கொடும் பழியை யாரும் சொல்லிவிடவே முடியாது, அப்பேற்பட்ட ஒரு கொடும் பழியை என் மீது சுமத்தினார், துரோகி என்று சொன்னார். துரோகி என்று சொன்னவுடன் நான் ஊடகத்திடம் நான் உடைந்து சிதறி அழுதேன், கண்ணீர் விட்டு அழுதேன். ஏனென்று சொன்னால் 3 முறை அவருடைய உயிரை நான் பாதுகாத்தவன், எப்பொழுதுமே விசுவாசமாக கட்சி தலைவர், அதை கடந்து நான் எப்பொழுதும் சிந்தித்தவன் அல்ல. எங்கு சென்றாலும் அவரை முன்னிலைப்படுத்தி தான் பேசி வந்திருக்கிறேன். அப்பொழுது நான் உடைந்து சிதறினேன். அதற்கு பின்னாலும் தலைவர் வைகோ அவர்களும் அவருடைய மகன் துரை அவர்களும் தொடர்ந்து என்னை விமர்சிக்கின்ற போக்கை மேற்கொண்ட காரணத்தினால் என் தரப்பு நியாயத்தை நாட்டு மக்களிடம் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மௌனம் கலைகிறேன் என்று 5 நாள் கழித்து மௌனம் கலைந்து என்னுடைய நிலையை நான் விளக்கினேன். ஆக இந்த பிணக்குக்கு காரணம் தலைவர் வைகோவுடைய குடும்ப அரசியல் எதிர்ப்பு அரசியலை விலக்கி வைத்துவிட்டு குடும்பத்தை உள்ளே நுழைத்து மகனுக்கு முதன்மை செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதவிகளை கொடுத்து அழகு பார்த்ததன் காரணமாக அவர் வருவதை நாங்கள் வரவேற்றவன் நான். அவர் வர வேண்டும் என்று முதலாக அந்த மௌனத்தை கலைத்தவன் நான் தான். ஆனால் இருந்த போதும் அவர் எங்களை அரவணைத்து செல்கின்ற போக்கு இல்லாமல் அந்த ஜனநாயக பண்போ அல்லது அரசியல்படுத்தப்படாதோ இருந்த காரணத்தினால் அவர் எங்களை நிராகரிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார். எப்பொழுது தலைவர் வைகோ அவர்களை தன் மகனுக்காக என்னை துரோகி மாத்தையாவோடு ஒப்பிட்டு சொன்னாரோ, தலைவர் பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா துரோகம் செய்தாரோ என்று சொன்னதற்கு பின்னால் தான் ஈழத்தமிழுடைய பிரதிநிதியாக நான் ஜெனீவா மனித உரிமை ஆணையத்திற்கு சென்று அந்த மக்களின் பிரதியாக நான் உரையாற்றினேன் என்று சொன்னால் அவர் யாருக்காக அந்த வார்த்தையை சொன்னாரோ அதை அவர்களே நிராகரித்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பொருளாக இருக்கிறது. எனவே இந்த 4 ஆண்டு கால மகனினுடைய வருகையின் காரணமாகத்தான் இவ்வளவு பிணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலைமைக்கு நாங்கள் காரணம் அல்ல, தலைவர் வைகோவும் அவருடைய மகனும் தான் காரணம் என்பதை நான் உங்கள் மூலமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.